நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्केशमां पाहि रङ्गप्रभो. लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमः श्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतारश्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. பகவன் நாமா அப்படிங்கிறது வேற, மந்திரம் அப்படிங்கிறது வேற. பகவன் நாமம் அப்படின்னுட்டா ராம, கிருஷ்ண, நாராயண, கோவிந்தா, கோபாலா, இதெல்லாம் பகவானுடைய நாமங்கள். சகஸ்ரநாமம், 1000 நாமங்கள், 1000க்கும் மேற்பட்ட நாமங்கள். இத்தகைய நாமங்களை நாம் சொல்கிறதுக்கு எந்த தடைகளும் கிடையாது, நியமங்களும் கிடையாது. இந்த நாமத்தை கார்த்தால தான் சொல்லணும், ராத்திரியில் சொல்லக்கூடாது, படுத்துண்டு சொல்லக்கூடாது, உட்கார்ந்துட்டு சொல்லக்கூடாது, நின்றுண்டு சொல்லக்கூடாது. அது மாதிரி இதுக்கு எந்த நியமமும் கிடையாது. தெற்க பார்த்துண்டு சொல்லக்கூடாது அப்படியும் கிடையாது, வெளிநாட்டில் சொல்லக்கூடாது அப்படியும் கிடையாது. எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சுதந்திரமாக சொல்லலாம் பகவானுடைய நாமாக்கள். இத்தகைய நாமத்தினுடைய பிரபாவத்தை சொல்கிறது தான் ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற போன்ற கிரந்தங்கள், விஷ்ணு தர்மம் போன்ற கிரந்தங்கள். அந்த விஷ்ணு தர்மத்தினுடைய ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷனாக தான் திருமாலை. ஸ்ரீமத் பாகவதத்தில் அஜாமிலன் நாராயணா அப்படிங்கிற நாமத்தினால கரையேறினான் அப்படிங்கிற மாதிரியே விஷ்ணு தர்மத்தில் க்ஷத்திரபந்து கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தினால கரையேறினான் அப்படிங்கிற கதையை பார்த்தோம். இதெல்லாம் நாமத்தினுடைய பிரபாவம். நாமம் அப்படின்னு சொல்கிறோம், சிலத மந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மந்திர சாஸ்திரம் அப்படின்னு ஒரு தனி சாஸ்திரம் இருக்குது, ஜோதிஷ மாதிரி. மந்திர சாஸ்திரம் முழுக்க தெரிஞ்சுட்டாதான் மந்திரவாதத்தை தெரிஞ்சுக்க முடியும். எப்படி ஜோதிஷம் அப்படிங்கிறதும் நம்ம சொல்லிட்டு வரும்பொழுது அது ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு கலை. அதில் நுனிப்புள் மேயக்கூடாது. நுனிப்புள் மேய்ந்து விட்டு நான் ஒரு ஜோதிடன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்க முடியாது. அத்தகைய ஜோதிடன் ஞானத்தினால பயனில்லாதது மட்டும் இல்லை, விபரீதம் தான் சம்பவிக்கும் அப்படின்னு சொன்னோம். சர்வ சாஸ்திரங்களையும் ஒருத்தர் நன்னா கரை கண்டவராக இருந்தால் தான் அவர் சாஸ்திரி. புராணங்கள் என்னென்ன இருக்குது, அந்த புராணங்களை யார் யாருக்கு சொல்லியிருக்கா, என்ன விஷயங்கள், அதில் வரக்கூடிய பெயர்கள், அதை எடுத்து சொல்கிறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்கோ அவர்களே பௌராணிகர்கள், அவர்களே வியாசபீடத்தை அலங்கரிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள். சதா பகவன் நாம கீர்த்தனம் சொல்லக்கூடியவர்களே பாகவதர்கள் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர மந்திரவாதிகள் அப்படின்னு சொல்கிறதில்ல. மந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறது தனி. மந்திர சாஸ்திரம் நாமம் அப்படின்னுட்டா நாமத்தை ஏன் லகுவாக சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படின்னுட்டா ரொம்ப ஒரு ஹை டோசேஜ் இருக்கக்கூடிய ஒரு மெடிசனை, அதுக்கு ரொம்ப எஃபெக்ட் இருக்குமானால் அதை ஒரு டாக்டர் சகஜமாக உபயோகப்படுத்தாமல் அவசியம் இருந்தா அப்படின்னு உபயோகப்படுத்துகிறார். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மருந்தை கூட வெளியில் வைக்காம அதுக்கு இவ்வளவு ஒரு ஸ்டோரேஜ், ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் தான் அந்த மருந்தை வைக்கிறா. அந்த மருந்து வெளியில் வந்துடுத்து அப்படின்னா அதோட வீரியம் குறைஞ்சி போயிடும், பயனில்லாமல் போயிடும், விபரீத பலனாக கூட கிடைக்கலாம். ஒருத்தருக்கு அந்த மருந்தை கொடுக்கும் பொழுது அது அவசியம் கொடுத்து தான் ஆகணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தரம் 2 தரம் யோசித்து அந்த மருந்தை கொடுக்குறோம். ஒன்றுத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த மருந்தை கொடுத்தா கூட பரவாயில்ல, அதனால் சில விபரீத விளைவுகள், அதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் கிடைக்கும், அது பரவாயில்ல அப்படிங்கிறத முடிவு பண்ணி கொடுக்குறோம். ஆனால் சாதாரண மருந்துகளுக்கு எந்த நியமங்களும் இல்லாமல் கொடுக்குறோம். அது மாதிரி பகவன் நாமா அப்படிங்கிறது வேறு, மந்திரங்கிறது வேறு. நாமத்தை எப்படி சொன்னாலும் பலன் உண்டு. நாராயணா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், அவனுக்கு சொல்ல தெரியல நாரணா அப்படிங்கிறான். ஆனால் மனசில் நாராயணான்னு நினச்சிண்டு நானா அப்படிங்கிறான். கோவிந்தா சொல்ல தெரியல கோயிந்தா அப்படிங்கிறான்.
ராமா மராங்கிறான். ஆனால் பகவான் ஒரு குழந்தை மழை சொற்கள்னால அம்மாவை கூப்பிடுற மாதிரி தன்னை கூப்பிட்டதாகவே நினச்சிட்டு கிருப்பை பண்ணிடுறான். மந்திரங்கள் அப்படி கிடையாது. மந்திரங்களுக்கு ப்ரொனவுன்சேஷன், உச்சரிப்பு ரொம்ப சரியாக இருக்கணும். உச்சரிப்பு எந்த அளவுக்கு சரியாக இருக்கணுமோ மாடுலேஷன் சரியாக இருக்கணும். அந்த மந்திரங்களை இப்படி தான் சொல்லணும்னு ஒரு விதி வச்சுருக்கார்கள் இல்லையா, அப்படி தான் சொல்லணும், இப்படி ஜபம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய அங்கன்யாசம், கரன்யாசம், தியானம் இதெல்லாமும் பண்ணணும். அப்புறம் இந்த மந்திரங்களுக்கு இவ்வளவு ஜபம் பண்ணினா புரஸ்சரண ஹோமங்கள் பண்ணணும். அதற்கான விதிகள்லாம் உண்டு. அப்படி தான் ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணிக்கணும். அத்தகைய மந்திரங்கள் அப்படின்னுட்டா எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு மந்திரம் இல்லை. மந்திரங்கள்லேயே அநேக மந்திரங்கள் இருக்கு. ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினா சத்ருஜயம் ஏற்படும். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினா ஆரோக்கியம் ஏற்படும். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினா தனம் சித்திக்கும். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினா வித்யை சித்திக்கும். இதெல்லாம் சாமானிய மந்திரங்கள். இதுக்கு மேலே சில மந்திரங்களை ஜபம் பண்ணினோமானால் நமக்கு முன்னாடி அந்த காலத்தில் பெரிய வித்வான்கள் எல்லாம் சபைகளுக்கு போவா, வாத பிரதிவாதங்கள் நடக்கும். வாத பிரதிவாதங்கள் நடக்கும் பொழுது ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணினா எதிர்த்தாப்பில் இருக்கிறவர் பேச முடியாமல் பண்ணிடலாம். அவருக்கு ஏதோ பேச வரும், அவர் தடுமாறுவார், அவருக்கு தடுமாற்றம் ஏற்படும். அப்படியே ஸ்தம்பனம் பண்ணிடுறது வாக்க. சில மந்திரங்களை பிரயோகம் பண்ணினா அப்படின்னுட்டா அந்த உட்கார்ந்துருக்கிறவர் அந்த இடத்த விட்டு எழுந்துக்க முடியாதபடி பிரயோகம் பண்ணலாம். அப்படியே உட்கார்ந்துருவார் அவர். வாக்கு ஸ்தம்பனங்கள் பண்ணுறது, அந்த இடத்துலையே அந்த ஸ்தலத்தில் அவரை ஸ்தம்பனம் பண்ணுறது, இப்படிலாம் என்னென்னோ சொல்கிறா. அதுக்கெல்லாம் மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களை அந்த நியமங்கள் படி பண்ணினா மந்திர சாஸ்திரத்தில் நல்லதும் பண்ணக்கூடிய மந்திரங்கள் இருக்குது, கெடுதலும் பண்ணக்கூடிய மந்திரங்கள் இருக்குது, வந்த கெடுதல்களை விலக்கிக்கிறதுக்கான மந்திரங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பகவானை உபாசனை பண்ணி பகவத் சாட்சாத்காரத்தை அடையிறதுக்கான சாத்விகமான மந்திரங்கள் இருக்குது. ரிஷி அப்படிங்கிற சப்தத்துக்கு அந்த மந்திரத்துக்கான தேவதையை நேரில் பார்த்தவர்கள் தான் ரிஷிகள். அந்த மந்திரத்தை நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர்கள் தான் ரிஷிகள். பெரும்பாலும் எந்த பக்தர்களுடைய சரித்திரத்தை பார்த்தாலும் துளசிதாசரோ, தியாகராஜ சுவாமிகளோ, துக்காராமோ, நாமதேவரோ, புரந்தரதாசரோ, இத்தகைய ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவர்களெல்லாம் அவர்களுக்கு மந்திரங்களை அவர்கள் ஜபம் பண்ண மாட்டா. அவர்கள் பண்ணியிருந்தா கூட அஷ்டாட்சரம் போன்ற பகவன் நாமத்தை அடிப்படையாக கொண்ட மந்திரங்களாக இருக்கும். அந்த மந்திரங்கள்னால அவர்களுக்கு காரிய சித்தி அப்படிங்கிறதோ, அவர்களுக்கு லௌகிகமான சிந்தனையே இல்லை, அதனால் அவர்களுக்கு தனம் இல்லைன்னா குடும்பத்தை பற்றியான அவர்களுக்கு சிந்தனையே வராது. அதனால் அப்படி ஒரு உபாசனை அவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் சுதர்ஷன ஆழ்வார் போன்ற சக்கரத்தாழ்வாரை சில பேர் ஜபம் பண்ணி வச்சுப்பா. அத்தகைய வைஷ்ணவோத்தமர்கள் அதை ஜபம் பண்ணி வச்சுக்கிறது என்னத்துக்காக அப்படின்னுட்டா, ஒரு கால் பெருமாளோ அப்படி இல்லைன்னா நாமசங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய அடியார்களுக்கோ ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படுமானால் நம்ம இந்த மந்திரங்கள்னாலே அவர்களுக்கு சேவை பண்ணலாமே. ஒரு பகவத் பக்தராக இருந்தால் கூட அவருக்கு வியாதி வந்தது அப்படின்னுட்டா அந்த வியாதியை ஒரு மருத்துவர் தான் அந்த வியாதியை களையறார், போக்குறார். அது மாதிரி இத்தகைய இவர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் ஏற்படுமானால் அந்த சிரமத்தை இந்த மந்திர சாஸ்திரத்தினாலே அதுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி இருக்க முடியுமானால் பண்ணலாமே. அதனால் எல்லா ஆலயங்களையும் சக்கரத்தாழ்வார் இருக்கார். சக்கரத்தாழ்வார் தான் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விளக்கக்கூடியவர், தீமைகள் எல்லாம் விளக்கக்கூடியவர். நமக்கு யாராவது தீமை பண்ணுறா அப்படின்னுட்டா பண்ணுறதுக்கு நினைத்தா அந்த தீமைகள்லாம் நமக்கு கிட்டக்க வராமல் பார்த்துக்கிறவர். நம்ம கூட எந்த கோவிலில் போனாலும் அந்த கோவிலில் சக்கரத்தாழ்வார் இருந்தால் நிறைய பக்தர்கள் அந்த சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறதை பார்க்கலாம், தீபம் ஏற்றுறதை பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட அஸ்வத்தாமா இந்த பாண்டவ வம்சத்தை பூண்டோட வேரோடு அழிக்கிறேன் அப்படின்னு சபதம் கொண்டு ராத்திரி தனியாக தூங்கின்னு இருக்கக்கூடிய உப பாண்டவர்களை வதம் பண்ணிட்டு அதற்கு பிறகும் எப்படியாவது இந்த வம்சத்தை அழிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இந்த பரீட்சித்தை அழிச்சிட்டோமானால், உத்திரையினுடைய கர்ப்பத்தில் வளரக்கூடிய இந்த பரீட்சித்தை அழிச்சிட்டோமானால் பாண்டவ வம்சமே பூண்டோடு அழிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். அஸ்திரங்கள்லேயே ரொம்ப பயங்கரமானது, உயர்ந்தது, அதற்கு மேலே ஒரு அஸ்திரம் இல்லைன்னா பிரம்மாஸ்திரம். ஆனால் யாருக்குன்னார் கருவில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு.
பெரிய ராஜாக்கள் மேலே கூட போடுறதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு அஸ்திரம். ஆனால் அப்படி அந்த பிரம்மாஸ்திரத்தை பகவான் எதை கொண்டு காப்பாற்றுறார் அப்படின்னுட்டா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கொண்டு தான் பகவான் கர்ப்பத்தை ரட்சிச்சு தரார். அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தா அம்பரீஷன் அப்படிங்கிற மகா பாகவதோத்தமன் கிட்ட துர்வாசர் அப்படிங்கிற மகரிஷி அபச்சாரப்படும் பொழுது அவரை அந்த சுதர்சன சக்கரம் தான் துரத்திண்டு போகிறது. இவன் அந்த சக்கரத்தாழ்வார அம்பரீஷன் கூப்பிடல, எனக்கு துணைக்கு வான்னு கூப்பிடல, என்னை காப்பாத்துன்னு கூப்பிடல, தானாக கிளம்புறதுங்கிறத பாகவதத்தில் இந்த கதையை ஏன் வச்சிருக்கா? துர்வாசர் ரொம்ப பெரியவர். துர்வாசர் வரும்பொழுது சாட்சாத் பகவானே வந்தார் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்பேற்பட்ட ரிஷி இவன் தவறு பண்ணாத போது தவறு பண்ணிட்டதா நினைத்து அவன் மேலே கோபப்பட்டு சில ஆபிச்சார பிரயோகங்களை பண்ணும் பொழுது இவன் சுதர்சன ஆழ்வாரை கூப்பிடவும் இல்லை, நினைக்கவும் இல்லை, என்னை காப்பாற்றன் பகவான் காலில் விழவும் இல்லை, சுதர்சன சக்கரத்தை பிரார்த்தனை பண்ணவும் இல்லை. ஆனால் சக்கரம் தானாக கிளம்பித்து அப்படின்னு பாகவதத்தில் கதை வருது. இதிலிருந்து பாகவதம் என்ன நமக்கு காண்பிக்கிறது? இதெல்லாம் பெரிய புராணங்கள் இல்லையா? அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, பகவத் பக்தர்கள்ட்ட பிரபாவசாலிகளான மகரிஷிகளே அபச்சாரப்பட்டாலும் அவர்கள் பிரார்த்தனை பண்ணினாலும் பண்ணாட்டாலும் சுதர்சன ஆழ்வார் தானாகவே கிளம்பிடுவார் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து காண்பிக்கிறார். அபச்சாரப்படுறதும் சாதாரண ஆள் இல்லை, மகரிஷி துர்வாசர். இவரோ பக்தன், ஆனால் தானாக கிளம்புறார் சக்கரத்தாழ்வார். அதே மாதிரி பாகவதத்தில் ஒரு யானைக்கு வரக்கூடிய இடரை களையறதுக்கு பகவான் சக்கராயுதத்தினால தான் முதலையை கீழே வெட்டி சாய்க்கிறான் அப்படிங்கிறது இருக்குது. அந்த சக்கரங்கள்லேயே பிரயோக சக்கரம் இருக்குது. பெருமாள் பிரயோகம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பார், அலங்காரமாக சக்கரத்தை வச்சுருப்பார். நிறையா கோவில்களில் சக்கரத்தாழ்வார் சன்னதி தனியாக இருக்கும். திருமாலிருஞ்சோலையில் கள்ளழகருடைய சன்னிதானத்தில் போனால் தாயார் சன்னதி இருக்கும். தாயார் சன்னதிக்கு பின்னாடி பார்த்தா சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். நமக்கு பார்க்குற பாவத்தில் என்ன தோணும் அப்படின்னா, எங்கேயாவது பெருமாள் இந்த சக்கரத்தை யார் மேலேயாவது பிரயோகப்படுத்திட போகிறாரே அப்படிங்கிறதுனாலே பிராட்டி என்ன பண்ணியிருக்கான்னா அந்த சக்கரத்தை வாங்கி பின்னாடி ஒளிச்சு வச்சுருக்கா அப்படின்னு தோணும். சக்கரத்தாழ்வாருடைய பெருமை பிரபாவத்தை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்டவர் சக்கரத்தாழ்வார். பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் சாட்சாத் பாஸ்கரனான சூரியனே இந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியிலே சக்கரத்தாழ்வாரை சேவிச்சுண்டு நிற்கிறான் அப்படிங்கிறது தான் கும்பகோணத்தினுடைய ஸ்தல புராணம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால் சில மகான்கள் இந்த சுதர்சன மந்திரங்களை நிறையா ஜபம் பண்ணி வச்சிருப்பா. அப்படி ஜபம் பண்ணினவர் தான் கூரநாராயண ஜீயர். அந்த கூரநாராயண ஜீயருடைய ஒரு அந்த சுதர்சன பிரபாவத்தினால தான் காவிரியில் வெள்ள காலத்தில் வெள்ளம் வரும்பொழுது அந்த ரங்கநாதர் அதிலிருந்து திரும்பி கொண்டு வரப்பட்டார், அழைத்து கொண்டு வரப்பட்டார். அடுத்ததாக ரங்கநாதருடைய ஒரு சோபை எடுத்துட்டு போகிறதுக்காக ஒரு மந்திரவாதி முயற்சி பண்ணும்பொழுது அதை தடுத்து நிறுத்தினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ராமானுஜருக்கு பிறகு எம்பாருக்கு பிறகு பராசரப்பட்டர், பராசரப்பட்டருக்கு பிறகு நஞ்சியருடைய காலம் 1113 1208. இப்போ கோவிலில் அரையர்கள் இருந்தால், அரையர்கள் அப்படின்னு விட்டால் அவர்கள் அந்த தலையில் போட்டுக்கிறாளே அந்த குள்ளா, அதெல்லாம் ராஜாக்கள்னு அர்த்தம் அரையர்களுக்கு. அந்த அரையர்களில் விண்ணப்பம், கோவிலில் விண்ணப்பம் செய்யறதுக்காக சில அரையர்கள் உண்டு. விண்ணப்பம் செய்யும் அரையர்கள்னு பேர். அந்த அரையர்களில் ஒரு முக்கியமான அரையர் திருஅரங்க பெருமாள் அரையர் அப்படின்னு பேர். அப்போ திருஅரங்க பெருமாள் அரையருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுத்தோ, என்னத்தான் பண்ணி பார்த்தாலும் கூட அந்த நோய் போகவே மாட்டேங்கிறது. என்னென்னோ வைத்தியம் பண்ணி பார்க்கிறா, என்னென்னோ பண்ணி பார்க்கிறா, அந்த வியாதி போகலை. அப்போ குரத்தாழ்வாருடைய தேவி ஆண்டாள் இருக்கா. ஆண்டாளுக்கு அந்த திருஅரங்க பெருமாள் அரையர் மேலே பாவம் கோவிலில் விண்ணப்பம் செய்யக்கூடிய அரையர் அவருக்கு இப்படி ஒரு நோவு வந்திருக்கே, இத்தகைய நோவுனால அவர் சிரமப்படுறாளே. வைஷ்ணவர்கள், பக்தர்கள், பாகவதோத்தமர் இதற்கெல்லாம் என்ன அடையாளம்னார்? முதல் அடையாளம் பிறருடைய கஷ்டத்தை பார்த்து சகிக்காதவர்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரத்தியாருடைய கஷ்டத்தை பார்த்தே சகிக்க மாட்டா அப்படின்னுட்டா, பகவத் பக்தர்களுடைய கஷ்டத்தை பார்த்து இவர்கள் சகிப்பார்களா? கோவிலில் விண்ணப்பம் செய்யக்கூடிய அந்த அரையரான திருஅரங்க பெருமாள் அரையருக்கு இப்படி ஒரு வியாதி அந்த வியாதினால் அவர் கஷ்டப்படுறதும் அவர் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அதனால் கஷ்டம் ஏற்படுறதையும் குரத்தாழ்வாருடைய
தேவியான ஆண்டாள் பார்க்கிறா. ஆண்டாள் நினைக்கிறா, இப்படி இவர் கஷ்டப்படுறாரே, என்ன பண்ணுறது? கூரநாராயண ஜீயர் இருந்தால் அவருடைய இந்த சுதர்ஷன பிரபாவத்தினாலே இந்த வியாதி சரியாக போயிடும், சரி பண்ணிடுவார் அப்படின்னு தோன்றது ஆண்டாளுக்கு. ஆனால் அப்போ கூரநாராயண ஜீயரோ திருமாலிருஞ்சோலையில் எழுந்தருளியிருக்கார், கள்ளழகர் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஆண்டாள் அந்த செய்தியை தெரிவித்து, இந்த மாதிரி கோவிலில் விண்ணப்பம் செய்கிற அரையர் இருக்காரே, திருரங்க பெருமாள் அரையர், அவருக்கு நோவு சாத்திருக்கு, ரொம்ப சிரமப்படுறார் அப்படிங்கிற செய்தியை தெரிவித்து எப்படியாவது கூரநாராயண ஜீயர் அதை சரி பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த நோவை சரி பண்ணுறதுக்காக கூரநாராயண ஜீயர் சுதர்ஷன பெருமாள் மேலே 100 ஸ்தோத்திரங்கள் சொல்கிறார். 100 ஸ்லோகங்கள். அந்த 100 ஸ்லோகங்களுக்கு சுதர்ஷன சதகம் அப்படின்னு பேர். இன்றைக்கும் அந்த ஸ்லோகம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், வியாதிகள் இருந்தாலும், சத்துருக்கள்னால நமக்கு பயம் இருந்தாலும், இல்லை கோர்ட்டில் கேஸு வழக்குகள் இருந்தாலும், இல்லை நம்ம குடும்பத்துக்கு யாரோ மந்திரம் பண்ணுறா, ஆபிச்சாரம் பண்ணுறா, எதிரிகள் ஏதோ பண்ணுறா அப்படின்னு விட்டா, இந்த சுதர்ஷன சதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 100 ஸ்லோகங்களில் நித்திய பாராயணம் பண்ணிகிட்டே இருந்தாலே க்ஷேமம் ஏற்பட்டுடும், நம்முடைய கஷ்டங்கள் விலகும், கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸுகள் ஜெயமாகும், நமக்கு துக்கங்கள் விலகும், சத்துருக்களுடைய உபாத குறையும். அதுதான் இந்த சதகத்தினுடைய ஒரு பெருமை. கூரநாராயண ஜீயரே பண்ணினது, அதுவும் ஒருத்தருடைய ஒரு பக்தருடைய வியாதியை போக்கிறதுக்காக.